எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில கட்டகம் 3 செய்து மகிழ்வேன் 4 உள்ள செயல்பாட்ட பல்வகுப்பு கற்பித்தல் சூழல்ல ஆசிரியர் வகுப்பறையில எப்படி மேற்கொள்றாங்கன்னு பார்ப்போமா? வணக்கம் குழந்தைகளா. எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேம்மா, நம்ம போன வகுப்புல எதை பத்திமா பார்த்தோம்? நீங்க எதை பத்திமா பாத்தீங்க? ஸ்டெல்லா சொல்லுங்கம்மா. தொடர் கழித்தல்ல இருந்து வகுத்தல் கூற்று உருவாக்கணும். நீங்க எதை பத்திமா பாத்தீங்க? என்கோட்ல தாவி தாவி குதிச்சோமே. என்கோட்ல தாவி தாவி குதிச்சீங்களா? யாஸ்மே. எப்படிமா குதிச்சீங்க? நீங்க ஒண்ணுன்னு சொல்லும்போது ஒண்ணு ஒண்ணா தாவு. அப்புறம் ரெண்டு சொல்லும்போது ரெண்டு ரெண்டா தாவு. சூப்பர்மா, வெரி குட். இப்போ நீங்க உங்க பாட புத்தகத்துல உள்ள பயிற்சி செய்யலாமா? ஓகேம்மா, உங்க பாட புத்தகத்துல பக்கம் 35 எடுங்க பாப்போம். உங்களுக்கு ஏற்கனவே தொடர் கழித்தல் கூற்றை உருவாக்க தெரியும். அதை எப்படின்றத ஞாபகப்படுத்திக்கலாமா? எஸ் மிஸ். அவங்க எப்படி செய்றாங்கன்னு பாக்குறீங்களா நீங்க? ஓகேம்மா, மிஸ்ஸிங் என்ன வச்சிருக்கிறேன்? விதைகள். இந்த விதைகளை வச்சுதான் நம்ம தொடர் கழித்தல் கூற்றை உருவாக்க போறோம். இங்க மிஸ் 12 விதைகள் வச்சிருக்கிறேன். எத்தனை விதைகள் வச்சிருக்கிறேன்? 12 விதைகள். இப்ப மிஸ் 3 விதைகள் எடுத்துட்டேன். எத்தனை விதைகள் எடுத்திருக்கேன்? 3 விதைகள். இதற்கான படங்கள் எப்படி வரைஞ்சிருக்கிறேன்னு பாருங்க. மொத்தம் எத்தனை பூ வரைஞ்சிருக்கோம்? 12 படங்கள் வரைஞ்சாச்சு. மிஸ் எத்தனை விதைகள் எடுத்தேன்? 3. அதுக்கு ஏத்த மாதிரி 3 படங்களை நீக்கிட்டு இப்ப அதற்கான தொடர் கழித்தல் கூற்ற சொல்லுங்க பாப்போம். 12 கழித்தல் 3 சமம். வெரி குட் மா, சூப்பர், அழகா சொன்னீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர்மா. இப்ப எத்தனை விதைகள் இருக்கு? 9. இப்ப எத்தனை விதைகளை நீக்கணும் சொல்லுங்க பாப்போம். 3 நீக்கியாச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? 3ஐயுமே நீக்க போறோம். இப்ப இங்க விதைகள் எதுவும் இருக்கா? இல்ல. சூப்பர்மா. லத்திகா ஸ்ரீ, அதற்கான படங்களை மிஸ் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். 3 படத்தை வரைஞ்சிட்டு 3த்தையும் நீக்கிட்டீங்க. வெரி குட் மா, சூப்பர். கிளாப் பண்ணுங்க லத்திகா ஸ்ரீக்கு. கவனிங்க. இந்த படங்களுக்கு ஏத்த மாதிரி விதைகள் அடுக்கி தொடர் கழித்தல் கூற்றை உருவாக்க யார் வரீங்க? ஜெகன் வாங்க. படங்களுக்கு ஏற்ப விதைகளை எண்ணி எடுத்துக்கோங்க பாப்போம். ஜெகன் கரெக்டா செய்யறானான்னு பாருங்க. ஓகேம்மா, எத்தனை விதைகள் எடுத்திருக்கீங்க? செய்யுங்க. தொடர் கழித்தல் கூற்றை உருவாக்குங்க. சூப்பர்மா, கிளாப் பண்ணுங்க எல்லாம். இப்ப அடுத்த படங்களை வரையறேன், கவனிங்க. ஓகேவா? எத்தனை படங்கள் வரைஞ்சிருக்கிறேன்? எத்தனை படங்களை நீக்கி இருக்கிறேன்? இந்த படங்களுக்கு ஏத்த மாதிரி விதைகளை நீக்கி தொடர் கழித்தல் கூற்றை எழுத யார வரீங்க? சூப்பர்மா, கிளாப் பண்ணுங்க. 4 கழித்தல் 2 சமம் 2. இப்ப மிஸ் எத்தனை படங்கள் வரையணும்? இங்க 2 படங்கள் வரைஞ்சி எத்தனை நீக்கணும்? 2. வெரி குட். லத்திகா ஸ்ரீ கரெக்டா எழுதிட்டாங்களா? சூப்பர்மா, கிளாப் பண்ணுங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே படங்களை வரைஞ்சாலும் விதைகளை அடுக்குனாலுமே தொடர் கழித்தல் கூற்றை உருவாக்க தெரியும். அப்படிதானே? சூப்பர்மா. நம்ம இப்ப பயிற்சி புக்கை செய்யலாமா?
நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? ஓகேம்மா, நீங்கள் உங்கள் பயிற்சி எடுங்க. கவனிங்கம்மா, மிஸ் இப்போ 2 பக்கத்துலேயும் 18 விதைகள் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் 18 விதைகள், இந்த பக்கம் இந்த 2 அமைப்பையும் நல்லா கவனித்து பார்த்து ஒரு அமைப்பிற்கு மட்டும் பெருக்கல் கூற்று எழுதணும். யார் வரீங்க பெருக்கல் கூற்று எழுத? சதாஸ்ரீ வாங்க. இந்த 2 அமைப்பை கவனித்து பாருங்க. ஏதாவது ஒரு அமைப்பிற்கு மட்டும் பெருக்கல் கூற்று எழுத போகிறீங்க. ரெடியா? சதாஸ்ரீ பெருக்கல் கூற்று கரெக்டாக எழுதியிருக்காங்களா? இப்போ நம்ம இந்த 2 பக்கங்களிலும் உள்ள விதைகளை சமக்குழுவாக்க செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? சமக்குழுவாக்க செஞ்சு என்ன பண்ணுவோம்? வகுத்தல் கூற்று. சூப்பர் மாஸ்டர்லாக்கு கிளாப் பண்ணுங்க. வகுத்தல் கூற்றை உருவாக்க போகிறோம். சமக்குழுவாக்க செஞ்சு வகுத்தல் கூற்றை எழுத யார் வரீங்க? ஸ்டெல்லா வாங்க. நீங்கள் வாங்க. 2 பேருமே வெவ்வேறு எண்ணிக்கையில் சமக்குழுவாக்க செய்ய போகிறீங்க. ஓகேவா? பாருங்க, எத்தனை சமக்குழுவாக்க செய்றீங்க? 6. சூப்பர். நீங்க 3. வெரி குட். பண்ணுங்க. சூப்பர்மா. பிரசன்னா எத்தனை சமக்குழுவாக்க செஞ்சிருக்காங்க? 6. சூப்பர். ஸ்டெல்லா 3. வெரி குட். சூப்பர்மா. கிளாப் பண்ணுங்க. 6 சமக்குழுவாக்க செஞ்சீங்கல்ல, இதோட வகுத்தல் கூற்று எழுதுங்க பாப்போம். பிரசன்னா எப்படிமா எழுதுனீங்க? 18 6 பிச்ச 3 வருஷம் கழிச்சு. சூப்பர்மா. வெரி குட். கிளாப் பண்ணுங்க பிரசன்னாக்கு. ஸ்டெல்லா உங்களோட வகுத்தல் கூற்று எழுதுங்க பாப்போம். சூப்பர்மா. கிளாப் பண்ணுங்க. 2 பேர் பிளேஸ்க்கு போங்க. இந்த பெருக்கல் கூற்றையும் வகுத்தல் கூற்றையும் நல்லா கவனிச்சு பாருங்க. 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. பெருக்கல் கூற்றுல வந்த அதே நம்பர்ஸ் இதுலயும் வந்திருக்கு. சூப்பர்மா. வெரி குட். இந்த பெருக்கல் கூற்றுல பெருக்கப்படும் எண் எது சொல்லுங்க பாப்போம். பெருக்கும் எண் என்ன? பெருக்கல் பலன். சூப்பர்மா. வெரி குட். இந்த வகுத்தல் கூற்றுல வகுபடும் எண் என்னது? வகுபடும் எண் 18. சூப்பர். வகுத்தி என்னது? ஈவு. சூப்பர்மா. வெரி குட். அழகா சொன்னீங்க. இந்த வகுத்தல் கூற்றுல வகுபடும் எண் என்னது? வகுத்தி என்னது? ஈவு. சூப்பர். இந்த பெருக்கல் கூற்றுல உள்ள பெருக்கல் பலன் வகுத்தல் கூற்றுல என்னவா இருக்கு? வகுப்படும் என்ன இருக்கு? சூப்பர். இந்த பெருக்கப்படும் எண் வகுத்தல் கூற்றுல என்னவா இருக்கு? வகுத்தி. பெருக்கும் எண் என்னவா இருக்குங்க? ஈவு. சூப்பர்மா. கரெக்டா சொன்னீங்க. கிளாப் பண்ணுங்க. இந்த வகுத்தல் கூற்றுல பாருங்க, பெருக்கல் பலன் 18. இங்க என்னவா இருக்கு? சூப்பர். பெருக்கும் எண் வகுத்தியா இருக்கும்போது நம்மளுக்கு ஈவு என்ன கிடைக்கும்? பெருக்கப்படும் எண் ஈவா இருக்கும். ஓகேவா? நீங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு எந்த பெருக்கல் கூற்று கொடுத்தாலும் அதுல இருந்து வகுத்தல் கூற்று உருவாக்க தெரியுமா? இப்போ நம்ம பயிற்சி புக்க செய்யலாமா? பயிற்சி புக்க எடுங்க. சூப்பர்மா. வெரி குட். என்ன வாய்ப்பாடு? எத்தனையா தாவி என்னீங்க? 2 தாவி என்னீங்களா? சூப்பர்மா. எழுதுங்க. 3 தாவுனீங்களா? சூப்பர். அழகா செஞ்சிருக்கிறீங்க. வெரி குட்மா. சூப்பர். தொடர் கழித்தல் கூற்றை நீங்களே உருவாக்குனீங்களா? சூப்பர்மா. செய்யுங்க. சூப்பர்மா. வெரி குட். எல்லாரும் முடிச்சாச்சா? எல்லாரும் ரொம்ப அழகா பண்ணீங்க. சூப்பர். கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர்மா. தேங்க்யூ. காணொளியோட தொடக்கத்துல அரும்பு நிலை மாணவர்கள் தாங்கள் முந்தைய வகுப்பில் கற்ற தாவி எண்ணுதலுக்கான பயிற்சிகளை செய்ததை பார்த்தோம். அதே நேரத்துல மொட்டுநிலை மாணவர்களுக்கு தொடர் கழித்தலை வலுவூட்டும் விதமா செயல்பாட்டை மேற்கொண்டு பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்ததை பார்த்தோம். பிறகு மலர்நிலை மாணவர்களுக்கு பெருக்கலிலிருந்து வகுத்தலுக்கான செயல்பாட்டை மேற்கொண்டு
அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள செய்தது வகுப்பறை மேலாண்மைய மேம்படுத்தும் விதமா இருந்ததுதானே?